வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொது அறிவுல வந்து யூனிட் 6ல இருக்கிற டாபிக்ஸா, அதாவது இந்திய விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டோட பங்கு அப்படிங்கிற டாபிக் கீழ இருக்கிற டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற தமிழ் சமூக வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அகழ்வாராய்ச்சிகள் அத பத்தி டீடைல்ஸ் எல்லாம் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். அத டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல என்னன்னா, ரிமைனிங் டாபிக், அதாவது திருக்குறள தவிர்த்து திருக்குறள் தனியா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதை பார்த்துக்கங்க. இது திருக்குறள் தவிர்த்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் 6ல ஒரு 4 டாபிக் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டோட பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கங்கள். ஒரு 4 டாபிக்கா குடுத்துருக்காங்க. இந்த 4 டாபிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா டிஎன்பிசில வந்து இந்த யூனிட்ல இருந்து மட்டும் 20 கொஸ்டின் வந்து குரூப் 4க்கு வரப்போகுது. அந்த 20 கொஸ்டினை வந்து நாம வாங்கணும். அதாவது கண்டிப்பா மேஜர் ரோல் தான் இந்த யூனிட்ல இருந்து நம்மளுக்கு பண்ண போகுது. புக்ல இருக்கிற டீடைல்ஸை கரெக்டா படிச்சாலே போதும். எக்ஸ்ட்ராலாம் நீங்க அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் போகவே வேண்டியதில்ல. புக்லயே எல்லாமே இருக்குது. 10th 12th புக்க கம்பைன் பண்ணி படிங்க. இதுல அந்த நிகழ்வுகளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்தெந்த நிகழ்வுகள் எந்தெந்த ஆண்டுல நடந்துச்சு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அதை ஒரு கால வரிசைப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா இந்த யூனிட் ரொம்ப ஈஸி. அதுலேருந்து நம்ம கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். என்ன ஸ்டேட்மெண்ட் டைப் அப்படின்னு வரும்போது தான் வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டேட்மெண்ட் டைப் என்ன பண்றாங்கன்னா, அந்த நடக்கிற நிகழ்ச்சிகளோட இன்டர்லிங்க் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதை படிக்கும்போதே தெளிவா படிச்சுட்டோம் அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகேவா? வந்து 2 டாபிக் மட்டும் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தோட பங்கும், விடுதலை போராட்டத்துல பெண்களோட பங்கு. அதாவது தமிழ்நாட்டுல விடுதலை போராட்டத்துல என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னும், பெண்களோட பங்கு என்ன அப்படிங்கிற டாபிக்ஸ்ல 2யுமே இந்த வீடியோல பார்க்கலாம். மற்ற டாபிக்ல தனித்தனி வீடியோவா பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே பெரிய டாபிக். அதனால தனித்தனி வீடியோவா பார்க்கலாம். விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டத்தை வந்து லெசன்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ல வந்து 5 டைப்பா வந்து பிரிச்சு சொல்லியிருக்காங்க. ஒன்று சுதேச இயக்கம், ரவுடட் சட்டம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு 4 வகையில தமிழ்நாட்டில் வந்து போராட்டங்கள் நடந்திருக்கு. சுதேச இயக்கத்துல என்னென்ன மூமெண்ட், ரவுடட் சட்டம் நடக்கும்போது என்னென்ன மூமெண்ட் நடந்துச்சு, ஒத்துழையாமை இயக்கத்துல யார் யார் பங்கேற்றாங்க, சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு 5 வகையில வந்து வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. நாம படிக்கிறதுக்கு முன்னாடி சில இன்ட்ரடக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகளை வந்து படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியா இருக்கும். அதாவது 1905ல் என்ன நடக்குது அப்படின்னா, வங்க பிரிவினை வருது. வங்க பிரிவினையில் வந்து காங்கிரஸ்ல வந்து மிதவாதிகளால தான் தடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்தது வந்து தீவிரமா அதுக்கு எதிர்ப்பு, ஆங்கிலேயருக்கு எதிர்வினை ஆற்றினவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனதா என்ன அப்படின்னா சுதேச இயக்கம். சுதேச இயக்கம் தோன்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் சொன்னா பாலகங்காதர் திலகர்னு சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப ஆர்வமா சுதேச இயக்கம் தோன்றணும் அப்படின்னு வழிமொழிந்தவர் அவர் தான். சுதேச இயக்கம் தோணுனது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1905ல் வந்து சுதேசி இயக்கம் தொடங்குது. சுதேசி இயக்கத்தை அறிவிச்ச உடனே 1906லேயே தமிழ்நாட்டில் வ.உ.சி. சிதம்பரனார் வந்து சுதேசிய நீராவி கப்பல் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி எதிர்ப்பை பதிவு செய்யறாரு. 1907ல் வந்து பிபின் சந்திரபால் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. அந்த விடுதலையை வந்து கொண்டாடுறதுக்காக தமிழ்நாட்டில் வந்து வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யறாங்க. அதற்காக அவங்க கைது செய்யப்படுறாங்க. 1908ல் வந்து கோரல் நூற்பாலை போராட்டம் வந்து நடக்குது. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு சார்ந்த முக்கிய நிகழ்வுகள். 1908ல் வந்து கோரல் நூற்பாலை போராட்டம் நடக்குது. அதில் வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த நூற்பாலை போராட்டம் வந்து வெற்றி பெறுது. அந்த கோரல் நூற்பாலை அப்படிங்கிறது ஒரு ஐரோப்பிய நிறுவனம். அடுத்து 1911ல் ஆஸ் படுகொலை நடக்குது. 1916ல் தன்னாட்சி இயக்கம் வந்து தொடங்கப்படுது. அதில் வந்து தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்படுது. இங்கே தொடங்கியவங்க யாருன்னா அன்னி பெசன்ட் தான் வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்குவாங்க. அன்னி பெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் 1916லேயே நீதி கட்சியும் தமிழ்நாட்டில் தொடங்குறாங்க. 1916ல் நீதி கட்சியை தமிழ்நாட்டில் தொடங்குறாங்க. 1919ல் வந்து ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்படுது. அதை தொடர்ந்து காந்திஜி வந்து ரவுலட் சத்தியாகிரகத்தை வந்து அறிவிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டிலையும் வந்து மக்கள் பெரும்பாலும் பங்கேற்கிறாங்க. அடுத்து 1920ல் வந்து கிலாபத் இயக்கத்தை வந்து சென்னையில் தொடங்குறாங்க. அதே ஆண்டில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. 1920ல் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து அறிவிக்கிறாங்க. 1921ல் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தான் வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறத தொடங்கப்படுது.
ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியா 1921ல வரிகோடா இயக்கம் வந்து தொடங்கப்படுகிறது. 1922ல வந்து வேல்ஸ் இளவரசர் வந்து வராரு. இந்தியாவுக்கு வேல்ஸ் இளவரசர் வந்து வருகை புரியறா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. அதே ஆண்டுல வந்து சௌரி சௌரா நிகழ்ச்சி நடப்பெறுது. 1922ல வந்து சௌரி சௌரா நிகழ்ச்சி நடந்த உடனே 22 காவலர்கள் கொல்லப்படுறாங்க. அதன் காரணமாக வந்து காந்திஜி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வாபஸ் பெற்றாரு. 1929ல வந்து லாகூர் மாநாடு நடக்குது. அதுல வந்து பூரண சுயராஜ்யம் வந்து 7 கோரிக்கை வைக்கப்படுது. தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. காங்கிரஸ் லாகூர் மாநாட்டுல பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 1927ல நீல் சிலை அகற்றும் போராட்டம் வந்து நடக்குது. 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெறுது. 1929ல சைமன் குழு புறக்கணிக்கிறது வந்து நடைபெறுது. சைமன் குழு வந்து இந்தியாவுக்கு வர்றத வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா சைமன் குழு புறக்கணிப்பு வந்து போராட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. 1930ல வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து நடைபெறும். அதே ஆண்டுல தான் முதல் வட்ட மேஜை மாநாடு நடைபெறும். 1937ல சுதந்திர தொழிலாளர் கட்சி வந்து தொடங்கப்பட்டுச்சு. 1942ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து தொடங்கப்படுது. இதெல்லாமே முக்கியமான நிகழ்வுகள். அதாவது சுதேசி இயக்கம் தோன்றினிலிருந்து இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முக்கிய நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை பேஸ் பண்ணி தான் வந்து தமிழ்நாட்டிலையும் சுதந்திர போராட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டுட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டுல விடுதலை போராட்டத்துல பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் யாராரு அப்படின்னு பார்க்கலாம். பாரதியாரு, சுப்பிரமணிய சிவா, முத்துராமலிங்க தேவர் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட முக்கிய தலைவர்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து முக்கிய சுதேசியவாதியாருன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை, வாஞ்சிநாதன், அடுத்தது ஜீவானந்தம், சிங்காரவேலன், நீலகண்ட பிரம்மாச்சாரி, திருவிகா, சுப்பிரமணிய ஐயர், ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராஜர், பெரியார், ஜார்ஜ் ஜோசப் இவங்களை பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் வந்து கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. புக்கில் பார்த்தா கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டிஎன்பிசியில் வந்து எல்லாரையும் சுப்பிரமணிய ஐயர், ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராஜர், பெரியார் இவங்களை பேஸ் பண்ணிலாம் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி ஏற்படுத்தினதா பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி ஏற்படுத்தியிருப்பாரு. திருப்பூர் குமரன், ஜீவானந்தம், சிங்காரவேலர் இவர்களை பற்றி எல்லாமே வந்து கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. புக்கில் வந்து டீட்டெயில்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சுதேசி இயக்கத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து தேசியவாத பத்திரிகை வந்து தமிழ்நாட்டில் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை தான் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களால் தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகை எது அப்படின்னு பார்த்தோம்னா அது தி ஹிந்து. அது வந்து ஆங்கில இதழ். அதனால அதே சுதேசமித்திரன் அப்படிங்கிறது தமிழ் இதழ். அதான் வந்து தமிழ்ல வெளிவந்த முதல் பத்திரிகை எது அப்படின்னு கேட்டோம்னா சுதேசமித்திரன் தான் தமிழ்ல வெளிவந்த முதல் பத்திரிகை. ஹிந்து வந்து 1878ல தொடங்கப்பட்டுச்சு. தொடங்கும் போது அதை வார இதழாத்தான் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1889ல இருந்து டெய்லி நாளிதழா வந்து ஹிந்து வந்து வெளிவர ஆரம்பிச்சிச்சு. சுதேசமித்திரனும் 1891ல வந்து பருவ இதெல்லாம் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் வார இதெல்லாம் மாத்திட்டாங்க. அதான் சுதேசமித்திரன் வந்து பருவ இதெல்லாம் வந்து தொடங்கப்படும். 1899ல இருந்து 4 இதெல்லாம் மாத்திட்டாங்க. தொடங்கப்பட்டது 1891. அதுக்கப்புறம் 1899லயே 4 இதெல்லாம் வந்து சுதேசமித்திரனா மாத்திட்டாங்க. இதுல வந்து வங்க பிரிவினருக்கு அப்புறம் காங்கிரஸே 2ஆ உடைஞ்சிடும். மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு. மிதவாத தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள் அப்படின்னு 2 பிரிவா வந்துடும். மிதவாதிகள் அப்படிங்கிறது வந்து மென்மையான அணுகுமுறையை வந்து ஆங்கிலேயர் இடத்துல வச்சாங்க. வெறும் மனு கொடுக்கறது, அந்த மாதிரி மனு வைப்பது, கோரிக்கை வைப்பது அப்படின்னு சாஃப்ட் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே தீவிர தேசியவாதிகள்னா எதிர்ப்பு வேகமா தெரிவிக்கிறது, அந்த மாதிரி இதுல வெளியேறுங்க, எங்களுக்கு கண்டிப்பா வேணும், சுயராஜ்யம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்புகளை வந்து தொடங்கினது எது அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் தான். மிதவாதிகளோட தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா சீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கடராமன், நடேசன், மாதவராவ். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வந்து முதல் இந்திய நீதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா
டி முத்துசாமி. அவர் தான் வந்து முதல் இந்திய நீதிபதியாக 1877 வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால். செய்தித்தாளோட நிறுவனர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரியார் மற்றும் 4 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த ஹிந்து நாளிதழை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சி. திருநெல்வேலி எழுச்சியில் வந்து திருநெல்வேலியில் தான் வந்து மிகப்பெரிய எழுச்சி பெற்று மக்களிடத்தில் வந்து பிரபலமாக அடைஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நூற்பாலை வேலைநிறுத்தம் வந்து திருநெல்வேலியில் ஏற்பட்டுச்சு 1908ஆம் ஆண்டு. அந்த கோரல் நூற்பாலை வந்து ஐரோப்பிய நிறுவனத்துக்கு சொந்தமானதான் இது கோரல் நூற்பாலை. அதே காலகட்டத்தில் 1907 வந்து பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வந்து வஉசியும் தினந்தோறும் வந்து தூத்துக்குடி கடற்கரையில் வந்து பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து தினந்தோறும் தூத்துக்குடி கடற்கரையில் வந்து பொதுக்கூட்டம் வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதனை பின்பற்றிய மக்கள் பெரும்பாலான ஆதரவு அளிச்சுட்டு வந்ததுனால நூற்பாலை போராட்டத்தில் வந்து வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தலைமை ஏற்று நடத்துகிறாங்க. அதனோட இறுதியில் வெற்றி பெறாங்க. நூற்பாலை போராட்டத்தை வந்து வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தலைமை ஏற்று நடத்துறதுனால ஆங்கிலேயருக்கு எதிராக வெற்றியும் பெற்றாங்க. நூற்பாலை வெற்றியை வந்து கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கி உள்ளது. அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடி ஆகும். இந்திய தொழிலாளியின் ஒவ்வொருவரும் வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அரவிந்த் கோஷ் வந்து தன்னோட பத்திரிகையில் வந்து கோரல் நூற்பாலையோட வெற்றியை வந்து புகழ்ந்திருப்பார். இதன் மூலமாக வந்து திருநெல்வேலியிலேருந்து சுதேசி இயக்கம் வந்து நல்ல பிரபலமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. பொதுமக்களுக்கிடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு. சுதேச இயக்கங்கள் வந்து வட்டார மொழியில் வந்து பேச தொடங்கினாங்க. 1907 வந்து பிபின் சந்திரபால் வந்து சென்னையில் வந்து கடற்கரையில் உரையாற்றுவார். அங்கே அவர் பேசும்போதும் கூட பார்த்தோம் அப்படின்னா பிபின் சந்திரபால் வந்து சென்னையில் கடற்கரையில் உரையாற்றுறாரு. அவர் பேசும்போது மக்களுக்கு வந்து தமிழையே வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் வந்து தமிழில் பிரச்சாரத்தை வந்து கேட்ட மாதிரி தெரியல. சுதேசி இயக்கத்தில் தான் அந்தந்த வட்டார மொழிகளில் வந்து பிரச்சாரங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவை கொண்டு வந்தாங்க. அதனால சுதேசி இயக்கம் வந்து வெகுஜன மக்களிடம் வந்து பிரபலமானுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கற்றறிந்தவர்களுக்கு மத்தியில் மட்டும்தான் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. 1905 அப்புறம் சுதேசி மூவ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வட்டார மொழிகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வெகுஜன மக்களுக்கு இடையிலேயே வந்து சுதேசி இயக்கம் வந்து பிரபலமாச்சு. பிபின் சந்திரபால் வந்து சென்னை கடற்கரை உரையாற்றிய ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டால் 1907 தான் பிபின் சந்திரபால் வந்து சென்னை கடற்கரையில் உரையாற்றுறாரு. 1907 மார்ச் 9 வந்து அவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுறாரு. அதைத்தான் சுதேச தினமாக கொண்டாடணும் அப்படின்னு திருநெல்வேலி முடிவு செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தமிழ்நாட்டில் வந்து தீவிர தேசியவாதிகள். 2 பேருமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து தீவிர தேசியவாதிகள், திலகரோட ஆதரவாளர்கள். 1906 வந்து சுதேசிய நீராவி கப்பல் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து வஉசி வந்து வாங்குறாரு. சுதேசிய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற பேரில் அந்த கம்பெனியோட 2 கப்பலை வாங்குறாரு. ஒன்று வந்து எஸ்எஸ் காளியா அப்படிங்கிற கப்பலையும் எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிற கப்பலையும் வந்து எஸ்எஸ் காளியா மற்றும் எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிற கப்பலை வஉசி வந்து வாங்குறாரு. அந்த 2 கப்பலுக்கும் சேர்ந்து மொத்த முதலீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10 லட்சம் இருக்கும். அந்த 10 லட்சத்தை வந்து 40,000 பங்குகளாக வந்து பிரிக்கிறாங்க. ஒரு பங்கோட விலை ₹25 அப்படின்னு சொல்லி விற்பனை செய்கிறாரு. அந்த பங்குகளை வந்து யார் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இலங்கை, இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த பங்குகளை வாங்கணும். அவங்க கிட்ட மட்டும் விற்று அதுக்கான முதலீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வஉசி வந்து சொன்னார். மற்ற சுதேச மூமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா மெழுகு வெட்டி வைக்கிறது, துணிகளை விற்கிறது அப்படின்னு குறுகிய அளவில் தான் சுதேசிய மூமெண்ட் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வஉசி தான் வந்து மிகப்பெரிய தொலைநோக்கு சிந்தனையோட ஆங்கில அரசுக்கு எதிராக வந்து கப்பலையே விடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். அவர் விற்ற பங்குகளில் வந்து அதிக பங்கு யார் அதிகமாக வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
பாண்டியதுரையும் மதுரை தமிழ்ச்சங்கத்தை வளர்த்தவர்கள் ஒருவரான பாண்டியதுரையும் ஹாஜி பக்கீர் முகமது அப்படிங்கிற 2 பேரும் வந்து பெரிய அளவில் வந்து பங்குகளை வாங்கியிருக்காங்க. பாண்டியதுரையும் ஹாஜி பக்கீர் முகமது அப்படிங்கிற 2 பேரும் பெரிய அளவில் பங்குகளை வாங்கியிருக்காங்க. அடுத்தது பிபின் சந்திரபாலோட விடுதலை வந்து 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்பட்டார். அது சுதேச தினமாக கொண்டாட வந்து திருநெல்வேலி வந்து முடிவு செய்திருக்கும். அதுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தடை செஞ்சிருக்கும். தடையை மீறி சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் வந்து பிபின் சந்திரபாலோட விடுதலையை கொண்டாட முயன்றதுனால சுப்பிரமணிய சிவாவையும் வஉசியும் வந்து 1908 மார்ச் 12 வந்து தேச துரோக குற்றத்திற்காக வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கைது செஞ்சிருவாங்க. அவங்க கைது செஞ்ச உடனே திருநெல்வேலியில் மிகப்பெரிய கலவரம் ஏற்படுத்துகிறோம். அவரோட கைதுக்கு எதிராக நூற்பாலை தொழிலாளர்கள் மற்ற பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்துவாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக வந்து திருநெல்வேலி நகர சபை கட்டடமும் காவல் நிலையம் வந்து எரிக்கப்பட்டிருக்கு. அதை ஒடுக்கிறதுக்காக அரசு வந்து காவல்துறை துப்பாக்கி சூட்டு நடத்தும். அதில் 4 பேர் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. இது வந்து முக்கியமான நிகழ்வுகள். 1908 ஜூலை 7 வந்து சிவாவுக்கு 10 ஆண்டுகள், அது சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் வந்து நாடு கடத்தணும் அப்படிங்கிற தீர்ப்பும், சிதம்பரனாருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அவர் எதிர்த்து பேசினதுக்காக மேலும் ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்து மொத்தம் 2 ஆயுள் தண்டனைகள் வந்து அவருக்கு வழங்கப்பட்டு இருக்கு. ஆஸ் படுகொலை. அடுத்தது முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் படுகொலை. அதாவது திருநெல்வேலி சம்பவத்திற்கு பழிவாங்கறதுக்காக மேற்கொள்ளப்பட்டது என்ன அப்படின்னா ஆஸ் படுகொலை. ஆஸ் அப்படிங்கிறவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆட்சியாளராக இருந்தவர். வாஞ்சிநாதன் தான் வந்து ஆசை கொலை செய்வார். வாஞ்சிநாதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா திருவனந்தபுரத்தில் பிறந்தவர். பூலனூர் அப்படிங்கிற இடத்துல வனத்துறை காவலராக பணியாற்றிட்டு இருக்காரு. அவர் வந்து பாரத மாதா தேசிய குழு அப்படின்னு ஒரு குழுவில் உறுப்பினராக இருக்காரு. இந்த குழுவை ஏற்படுத்தியவர் யாரு அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பாரத மாதா தேசிய குழுவை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. இந்த குழுவோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு புரட்சிகரமான தேசியவாத குழு. புரட்சிகரம் அப்படிங்கன்னா ஐரோப்பிய அதிகாரிகளை வந்து கொன்று இந்தியர்களிடத்துல புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு கொள்கை கொண்டதா என்ன அப்படின்னா பாரத மாதா தேசியவாத குழு. இந்த குழுவில் உறுப்பினராக இருந்தங்காட்டி தான் பழிவாங்கறதுக்காக ஆசை வந்து படுகொலை செஞ்சிருப்பாரு. வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி வழங்கியது யாரு அப்படின்னா வாவே சுப்பிரமணியம். பாண்டிச்சேரியில வந்து வாவே சுப்பிரமணியம் வந்து வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சியை அளிச்சிருப்பாரு. ஆஸ் படுகொலை நிகழ்ந்த நாள் என்ன அப்படின்னா ஜூன் 1911 வந்து ஆஸ் படுகொலை நடத்தப்படும். எங்கன்னா மணியாச்சி ரயில் நிலையத்துக்கிட்ட ரயில் வண்டி ஏறக்கு வந்தவரை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. சுட்டு கொன்னதோடு மட்டும் இல்லாமல் வாஞ்சிநாதன் வந்து தனக்கு தானே சுட்டு அதே துப்பாக்கியில் தற்கொலையும் செய்து கொள்வார். கிட்டத்தட்ட தற்கொலைப்பட தாக்குதல் மாதிரி ஆசை படுகொலை செய்து கொண்டு அவரும் அதே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். அடுத்து பாரதியார் வந்து டிசம்பர் 11 1882 பிறந்து 11 செப்டம்பர் 1921 வந்து இறந்துடுவார். வெறும் 39 வயசு தான் அவர் வாழ்ந்த காலம். அப்படிங்கிறது மிக குறுகிய காலம்தான் பாரதியார் வாழ்ந்த காலம். 39 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருப்பார். விவேகானந்தரோட சீடரான சகோதரி நிவேதிதா அப்படிங்கிறது வந்து விவேகானந்தரோட சீடர். அவங்க வந்து ஒரு அயல்நாட்டை சேர்ந்த பெண்மணி. அவங்கள வந்து அவர் சந்திப்பார். அது வந்து அவர் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கும். அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை வந்து பாரதியார் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா குருமணி அப்படின்னு நிவேதிதாவை வந்து சொல்லுவாங்க. இவங்கனால எப்படின்னா பெண் விடுதலை, பெண்கள் சுதந்திரம், அதற்கு எதிராக எப்படி போராடணும், வீட்டிலிருந்து அதை நீங்கள் தொடங்குங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனையை வந்து பாரதியாருக்கு விதைத்தவங்க யார் அப்படின்னா குருமணி. அதனால் அவங்க மேலே மிக பற்று கொண்டிருந்தார் பாரதியார். 1904 சுதேசமித்திரன் இதழில் துணை ஆசிரியராக வந்து பாரதியார் நியமிக்கப்படுறாரு. முதல்ல சுதேசமித்திரன் துணை ஆசிரியராக நியமிக்கப்படுறாரு. சுதேசமித்திரனில் வந்து தீவிர தேசியவாத குரலாக வந்து பாரதியார் வந்து ஒழிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து திலகரை வந்து 1907 நடந்த 1905 காசி காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்கார். 1905 காசி காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் பங்கேற்பார். அதுக்கடுத்து தாதாபாய் நவ்ரோஜி கீழ் நடந்த கல்கத்தா மாநாட்டிலையுமே வந்து பாரதியார் பங்கேற்றிருப்பார்.
அடுத்தது 1907 இந்தியா தமிழ் வார இதழ், பாரதம் ஆகிய செய்தித்தாள்களில் வந்து பங்களிக்க தொடங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் 1904 சுதேசமித்திரன் இதழில் இணைஞ்சு துணையாசிரியாக பணியாற்றுவார். அதே இதில் 1907 வந்து இந்தியா அப்படிங்கிற தமிழ் வார இதழ்லையும் பாரதம் அப்படிங்கிற ஆங்கில செய்தித்தாளில் வந்து பங்களிக்க வந்து பாரதியார் தொடங்கிடுவார். அதே ஆண்டு 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பங்கேற்பதற்காக வ.உ.சி. சிதம்பரனார் மற்றும் சீனிவாச ஐயனுடன் சேர்ந்து சூரத்து செல்வார். அங்கே தான் வந்து அவருக்கு முதல்ல வந்து பாலகங்காதர திலகரை வந்து சந்திப்பார். அவருக்கு ஆதரவாக வந்து அவர் செயல்பட ஆரம்பிப்பார். தீவிர தேசியவாதிகளாக வந்து திலகரோட சந்திக்க பிறந்த பாரதியார் மாறிடுவார். அதுக்கு அவர் ஆசிரியராக இருந்த இதழ்கள் எல்லாத்தையுமே வந்து தீவிர தேசியவாதியோட குரலாக தான் நடந்துட்டுருக்கோம். 1908 வ.உ.சி. கைது செய்யப்படுவார். அதை தொடர்ந்து இந்தியா இதழோட நிறுவனர் ஆசிரியரையும் கைது செய்யப்படுவாங்க. அப்போ வந்து பாரதியார் துணை ஆசிரியராக தான் இருப்பாங்க. இவங்க 2 பேர் சுப்பிரமணிய சிவா எல்லா கைதை தொடர்ந்து பாரதியார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் தானே கைது செய்வாங்க, பாண்டிச்சேரிக்கு போகலாம். அப்போ பாண்டிச்சேரியில் வந்து பிரெஞ்சு அரசோட ஆட்சி இருந்துச்சு. பிரெஞ்சு அரசு ஆட்சிக்கு இதில் கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் தான் முதல்ல பிரெஞ்சுக்கு போவார். அவரை தொடர்ந்து அரவிந்த் கோஷ், சுப்பிரமணியர் மற்ற நிறைய தேசியவாதிகளும் வந்து அங்கே போவாங்க. அரவிந்த் கோஷ் வந்து இறுதி வரைக்கும் பாண்டிச்சேரியே இருந்து இறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. டோட்டலாகவே வந்து பாரதியார் பாண்டிச்சேரிக்கே குடிபெயர்ந்துருவார். பாண்டிச்சேரியிலேருந்து இந்தியா விஜயா அப்படிங்கிற 4 இதழையும், இந்தியா விஜயா அப்படிங்கிறது 4 இதழ், பாலபாரதம் அப்படிங்கிறது ஆங்கில மாத இதழ், சூரியோதயம் அப்படிங்கிறது உள்ளூர் வார இதழ், இந்த இதழ்களெல்லாம் வெளியிட்டு இருந்தார் பாரதியார். அப்போ சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவான கருத்துக்களை வந்து இந்த இதழ்கள் மூலமாக தன்னோட சிந்தனைகளை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். சுதந்திரத்திற்கான வெளியீடாக வந்து இந்த இதழ்களில் வந்து கருத்துக்களை வந்து பாரதியார் வந்து வெளியிட்டு இருந்தார். 1909 வந்து இந்தியாவும் விஜயாவும் வந்து இந்தியாவுக்குள்ள தடை, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்குள்ள இந்தியாவும் விஜயாவும் வரக்கூடாது அப்படின்னு 1909 வந்து ஆங்கில அரசு தடை செய்யுது. 1919 தான் வந்து முதல் முறையாக வந்து காந்திஜியை வந்து பாரதியார் சந்திக்கிறாரு. 1919 தான் முதல் முறையாக காந்திஜியை பாரதியார் சந்திக்கிறாரு. 1920 மீண்டும் சுதேசமித்திரன் பதிப்பை வெளியிட வந்து பாரதியார் தொடங்குறாரு. திலகரை வந்து 1907 வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் அவரோட டெண்டன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை வந்து தமிழில் வெளியிடுறாரு. பாரதியார் வந்து திலகரோட டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை வந்து தமிழாக்கம் செய்து தமிழில் வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் பாரதியார் இறக்கிறது வந்து 1921 வந்து இறக்குறாரு. அதாவது இயற்கை மரணம் தான். வறுமையின் பிடியிலையும் சிக்கிக்கிறாரு. எந்த அளவுக்கு வந்து நாட்டுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டாரோ அதே அளவில் வறுமையிலும் பிடியிலும் சிக்கி கஷ்டப்பட்டு தான் வந்து பாரதியார் இறப்பார். அதாவது கோயில் யானையிடம் அடிப்பட்டதுனால முடியாமல் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்துருவார். அடுத்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து முதல் கூட்டம் 1885 தான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1885. இந்தியாவில் இருக்கிற மக்களை ஒருங்கிணைக்கிறக்கு ஆள் இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அங்கங்கே உள்ள சீர்திருத்த இயக்கங்கள் தோண்டிட்டு தான் இருந்தாலும் வந்து பெரிய அளவில் இந்திய அளவில் மக்களில் ஒருங்கிணைக்கிறக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ தான் வந்து 1885 வந்து காங்கிரஸ் தொடங்கப்பட்டுச்சு. காங்கிரஸை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஐஎன்எம்மில் படிக்கலாம். இந்த இதில் சும்மா ஜஸ்ட்டு மேலோட்டமாக பார்த்துக்கலாம். அதனோட முதல் மாநாடு எங்கே நடக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பம்பாயில் முதல் மாநாடு நடந்துச்சு. அதில் 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க. கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளை 22 பிரதிநிதிகள் வந்து சென்னையை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இரண்டாவது மாநாடு வந்து 1886 கல்கத்தாவில் நடைபெற்றுச்சு. மூணாவது மாநாடு தான் 1887 சென்னையில் நடைபெற்றுச்சு. சென்னை 1000 விளக்கு, அதாவது மங்கீஸ் தோட்டம் அப்படின்னு அப்போ அழைக்கப்பட்டு இருந்துச்சு. அதில் கலந்து கொண்ட 607 பிரதிநிதிகளை வந்து 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அதாவது பிரிக்கப்படாத சென்னை மாகாணத்தை சேர்ந்த உறுப்பினர்களாக இருந்தாங்க. சென்னை மாகாணம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 1501 சென்னை மாகாணம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது
வ.உ. சிதம்பரனாரும் சுதேசிய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்திய கடற்கரைகளில் ஆங்கிலேயரின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார் அப்படின்னா கூற்றும் காரணம் இரண்டுமே வந்து சரிதான். சுப்பிரமணிய பாரதியார் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னா பாரதி சுதேசமித்திரன் இதழின் துணை ஆசிரியராக இருந்தார். சரி. பாரதி திலகரின் டென்டன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். சரி. பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். இதுவும் சரிதான். பாரதியின் குருமணி சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிறது தவறு. பாரதியோட குருமணி விவேகானந்தரோட சீடரான நிவேதிதா அப்படிங்கிறவங்க தான் அவரோட குருமணி. அடுத்தது கட்டத்தில் வந்து அன்னி பெசன்ட்டும் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களுக்கு வந்து பொறுப்பாட்சி வழங்கவில்லை அப்படின்னு மனசோர்வுற்றிருந்தாங்க இந்தியர்கள் எல்லாம். அந்த நேரத்தில் பிரம்ம ஞான சபையின் வந்து தலைவராக அன்னி பெசன்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. பிரம்ம ஞான சபையின் தலைவரான முதல்ல அப்புறம் இந்தியாவில் நிலவர அரசியல் சூழ்நிலைகளை பார்த்துட்டு அவங்க வந்து 1916 தன்னாட்சி இயக்கத்தை வந்து இந்தியாவுடன் தொடங்கணும் அப்படின்னு வந்து குரல் கொடுத்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து அவங்க தொடங்கினாங்க. தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது வந்து அயர்லாந்தில் வந்து டொமினியன் அந்தஸ்து, அதாவது தன்னாட்சியாக இருந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இந்தியாவும் வந்து தனி சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிறக்காக தான் தன்னாட்சி இயக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல கோரிக்கை விடுத்தவங்க அன்னி பெசன்ட். இவங்களோட திட்டத்திற்கு துணையாக நின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, சி.பி. ராமசாமி இவங்கெல்லாம் அன்னி பெசன்ட்டுக்கு வந்து துணையாக இருந்தாங்க. அவங்களோட மிக ஒரு முக்கியமான கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிநவீன வசதியுடன் கூடிய ரயில் வண்டியில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாற்று வண்டியில் இருப்பதே சிறந்தது அப்படின்னு முக்கியமான கூற்று அன்னி பெசன்ட் சொன்னது. அன்னி பெசன்ட் வந்து 2 செய்தித்தாள்களை நடத்திட்டு வந்தாங்க. ஒன்று வந்து நியூ இந்தியா, ரெண்டாவது காமன்வீல். நியூ இந்தியா, காமன்வீல். அப்போ வந்து 1910 வந்து பத்திரிகை சட்டத்தின் கீழே பிணைப்பு தொகையை அவங்க செலுத்தணும் அப்படின்னு ஆங்கில அரசு வந்து அன்னி பெசன்ட்டை வந்து வற்புறுத்தி இருக்காங்க. அன்னி பெசன்ட் வந்து 2 முக்கிய நூல்களை எழுதியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அண்டு இந்தியா ஏ நேஷனல். ஹவு ரோட் ஃபார் ஃப்ரீடம்னா விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றிருந்தது அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும், இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற புத்தகத்தையும் வந்து அன்னி பெசன்ட் எழுதி வெளியிட்டாங்க. அடுத்தது ரவுலட் சட்டம் வெளியிட்டப்பட்டது வந்து 1919 கொடூரமான குழப்பவாதமான புரட்சிகர சட்டத்தை வந்து ஏற்றுச்சு. அதாவது விசாரணையின்றி யாரை வேணால் கைது செய்யலாம் அப்படின்னு கொண்டு வந்தது தான் என்ன இந்த ரவுலட் சட்டம். அதன் கீழே மக்களுக்கு ஆதரவாக விடுதலைக்காக போராடுற பல தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இதை வந்து காந்திஜியனும் கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தாரு. அதன் விளைவாக தான் வந்து ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒன்றை வந்து காந்திஜி வந்து அறிவிக்கிறாரு. 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் வந்து காந்தியடிகள் உரையாற்றுறாங்க. 1919 ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையறுப்பு வேலைநிறுத்தம் போராட்டங்கள் வந்து நடைபெறுது. சென்னை சத்தியாகிரக சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தப்படுது. அதில் வந்து ராஜாஜி, கஸ்தூரி ரங்கன், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் போன்றவர்கள்லாம் உரையாற்றுறாங்க. ராஜாஜி, சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டோட முக்கிய தலைவர்கள். இவர்களை பற்றிய கேள்விகள் வந்து டிஎன்பிசியில் இடம்பெறும். தொழிலாளர்களுக்கென தனியார் நிறுவப்பட்ட கூட்டத்தில் வந்து திருவி கல்யாண சுந்தரனாரும் பி.பி. வாடியா, வ.உ.சி. வரமாட்டார். தொழிலாளருக்கு என தனியார் நடத்தப்பட்ட கூட்டத்தில் திருவிக்காவும் பி.பி. வாடியாவும் சேர்ந்து உரையாற்றுறாங்க. அடுத்தது கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துருக்கியில் வந்து பிரிட்டிஷ் அரசால் கலிபா அப்படிங்கிறவர் அவமதிக்கப்படுறாங்க. அவரோட பதவியை மீட்கக்காக முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே கொண்டு வந்தது தான் கிலாபத் இயக்கம். முஸ்லீம்கள் வந்து பெரும் எண்ணிக்கையில் வந்து பங்கேற்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுக்கத் அலி அப்படிங்கிறவர் தலைமையில் கிலாபத் நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டுச்சு. இதனோட மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்டால் ஈரோட்டில் தான் முதல் மாநாடு நடைபெற்றுச்சு. கிலாபத் இயக்க மாநாடு வந்து நடைபெற்ற இடம் ஈரோடு. கிலாபத் எழுச்சியின் முக்கிய மையமாக இருந்தது அப்படின்னு எதுன்னு கேட்டால் வாணியம்பாடி தான் கிலாபத் இயக்கத்தோட முக்கிய எழுச்சி மையமாக இருந்திருக்கு. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து முன்னேற்றி நடத்தினவங்களில் முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாஜியும் ஈவேராவும் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து முன்னேற்றி நடத்தினாங்க. எதனால் வந்து ராஜாஜியும் பெரியாரும் நண்பர்களாக இருந்தாங்க அப்படின்னா
பிரியருக்கு முன்னாடியே வந்து ராஜாஜியோட நல்ல நட்போட தான் பெரியார் இருந்திருக்காரு. ஒத்துழையாமை இயக்கத்திலேயே வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்றினாங்க. அதனால தான் ராஜாஜியுடன் பெரியார் இறுதி வரையிலும் அந்த நட்புறவை வந்து பேணிட்டே தான் வந்தாரு. முஸ்லீம் லீக்கின் நிறுவனமான அதாவது முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவினவர் யாருன்னா யாகூப் ஹாசன் அப்படிங்கிறவர் சென்னை கிளையை நிறுவினார். அவருடன் வந்து ராஜாஜி வந்து நல்ல நட்புடன் தான் இருந்தார். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து செயல்பட்டிருந்தாங்க, எப்போது இல்லாத அளவுக்கு. அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வந்து ஒத்துழையாமை இயக்கம் ஆண்டு என்னன்னா 1920. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வரிகோடா இயக்கம் வந்து 1921 தொடங்கப்படுது. தஞ்சாவூர் விவசாயிகள் தான் வந்து வரிகோடா இயக்கத்தை வந்து தொடங்கி நடத்துகிறாங்க. சட்டமன்றங்கள், பள்ளிகள், நீதிமன்றங்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சம் வந்து கள்ளுக்கடைகளுக்கு எதிராகவும் போராட்டங்கள் வந்து நடைபெற்றுச்சு. 1921 நவம்பர் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது என முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேராலாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. 1922 ஜனவரி 13 வந்து வேல் இளவரசன் இந்தியாவுக்கு வருகை வந்து புறக்கணிக்கப்பட்டது மக்களால். 1922 வெளியான சௌரி சௌரா நிகழ்ச்சியில் வந்து 22 காவலர்கள் கொல்லப்பட்டன. இதன் காரணமாக காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து விலக்கிக் கொள்றாரு. அடுத்தது சைமன் குழு. 1919 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வெளியிடப்படுது. அந்த சீர்திருத்தம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக சர்ஜான் சைமன் கீழே ஒரு குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழு வந்து 1927 வந்து அந்த குழு அமைக்கப்படுது. அந்த குழு வந்து 1929 தான் இந்தியாவுக்கு வரோம் அப்படின்னு அறிவிக்கப்படுது. அந்த குழுவில் வந்து ஒருவர் கூட இந்திய உறுப்பினர்கள் இடம்பெறலை. உடனே வந்து இதை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் வந்து எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு வந்து உருவாக்கப்பட்டது. சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு வந்து சென்னையில் உருவாக்கப்பட்டது. அதன் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் எஸ் சத்தியமூர்த்தி தான் அதனோட தலைவராக இருந்தார். அடுத்து ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கறிஞர். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் பிறந்தார். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஏற்படுத்தினார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் வந்து ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவர் என்னன்னு சொல்லுவாங்க, ரோஜாப்பூ துரை அப்படின்னு அழைப்பாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டம் வந்து 1927. ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர் வந்து மதராஸில் துப்பாக்கி ஏந்திய காலால் படையை சேர்ந்தவர். 1857 நடந்த பேரெழுச்சியின் போது காரக்பூர் படுகொலை என்று அழைக்கப்படும் சம்பவத்தில் வந்து அவர் பல ஆங்கில பெண் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டுச்சு. அந்த நிகழ்ச்சியில் அவர் பணியாற்றிருப்பார். அதனோட விளைவாக தான் அவரோட சிலையை வந்து சென்னையில் வச்சுருப்பாங்க. அந்த சிலையை அகற்ற சொல்லி 1927 போராட்டம் நடைபெற்றுச்சு. 1937 ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைஞ்சதுக்கப்புறம் அந்த சிலையை அகற்றி சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து கொண்டு வைக்கப்பட்டிருக்கு. சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கிறது வந்து பூரண சுயராஜ்யத்தை நோக்கி அப்படிங்கிற கீழே தான் சட்டமறுப்பு இயக்கம் வந்து ஏற்படுத்தப்படுது. 1927 சென்னை மாநாட்டில் வந்து முழுமையான சுதந்திரம், பூரண சுயராஜ்யம் வேணும் அப்படிங்கிற அறிவிக்கப்பட்டுச்சு சென்னை மாநாட்டில். ஆனால் 1929 லாகூர் மாநாட்டத்தில் தான் பூரண சுயராஜ்யம் என்பதே இலக்கு அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வந்து லாகூர் மாநாட்டில் தான். லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் இலக்கு அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1930 ஜனவரி 26 வந்து ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு வந்து தேசிய கொடியில ஏற்றி பூரண சுயராஜ்யம் நாங்கள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அந்த நாளை வந்து நினைவு கூறுற விதமாக தான் இப்போ இந்தியாவில் வந்து ஜனவரி 26 குடியரசு தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தினவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான் தலைமையேற்று நடத்தினார். 1930 ஏப்ரல் 13 திருச்சியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் வேதாரண்யத்தை வந்து சென்றடைந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் தான் ராமலிங்கனார் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பு யாரும் சேர்வீர் அப்படின்னு சொல்லி பாடல் பாடியிருப்பார். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா TSS ராஜன், திருமதி ருக்குமணி லட்சுமிபதி,
சர்தார் வேதரத்தினம், சாமிநாதர் மற்றும் சந்தானம் இவங்கெல்லாம் முக்கிய தலைவர்கள். திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரம் அப்படிங்கிறவர் வந்து திருப்பூரில் வந்து ஒரு ஊர்வலம் நடக்கும். அந்த ஊர்வலத்தில் வந்து கலவரம் ஏற்பட்டு போலீஸார் வந்து தடியடி நடத்துகிறாங்க. 1932 ஜனவரி 11 போலீஸார் தடியடி நடத்தும் போது திருப்பூர் குமரன் வந்து கீழே விழுந்துருவார். கீழே விழுந்தாலும் போலீஸார்கிட்ட அடிப்பட்டு மிதிப்பட்டாலும் தேசிய கொடியை வந்து கீழே போடாமல் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருப்பார். அதாவது தேசிய கொடியை வந்து உயர்த்தி பிடித்துவாரே விழுந்து இறந்ததுனால கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி திருப்பூர் குமரனை வந்து பாராட்டப்படுறாரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 ஆகஸ்ட் 8 வந்து வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு. காந்தியடிகள் வந்து செய் அல்லனா செத்து மடி அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வழங்கிறாரு. செல்லியே இல்லைன்னா செத்து மடி அப்படின்னு. அதாவது மக்களும் வந்து சுதந்திரம் கொடு இல்லைன்னா வெளியேறு அப்படிங்கிற முழக்கத்தை வச்சு வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற இயக்கத்தை வந்து நடத்தினாங்க. இதில் காங்கிரஸ் பல தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. காமராஜர் அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து தப்பிச்சு வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு வந்து மக்களை திரட்டுறதுக்காக பணியை மேற்கொண்டார். எந்த ரயில் நிலையத்திலேருந்து தப்பிச்சாருன்னா அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து. அடுத்து தீவிர மக்கள் இயக்கமாக வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மாறிடுச்சு. எங்கெங்கே போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பக்கிம்காம் கால்வாயிலையும், கர்நாடிக் மில்லு, சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார டிராம் போக்குவரத்து பல இடங்களில் வந்து தொழிலாளர்கள் போராட்டங்களை வந்து நடத்திட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் இந்திய தேசிய இராணுவம் வந்து செல்வாக்கு பெற்றுட்டு இருந்துச்சு. அதில் பெரும்பாலான தமிழர்கள் போய் சேர்ந்தாங்க. ராயல் இந்திய கடற்படை புரட்சியும் இங்கிலாந்தின் புதிய ஆட்சி பொறுப்பேற்ற தொடங்கிய தொழிலாளர் கட்சிகளும் வந்து இந்தியாவுக்கு விடுதலை வழங்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை வந்து வழிமொழிந்தாங்க. முக்கியமான தலைப்புகளை பார்க்கலாம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னா பி. ரங்கையா. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னை 1000 விளக்குல. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரம் கூடிய மாட்டு வண்டியில் இருப்பதே சிறந்ததுன்னு சொன்னவங்க யாரு? அன்னி பெசன்ட். கீழ் காண்பவர்கள் சுயராஜ்யவாதி யாருன்னா சத்தியமூர்த்தி. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் முகாமை அமைத்தவர் யாருன்னா டி. பிரகாசம். அதாவது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தின் போது அமைச்சிருப்பார் ஒரு முகாமை. இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டுச்சுன்னா சேலத்தில் தான் நடத்தப்பட்டுச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யாருன்னா டி. முத்துசாமி. டேஸ் என்னும் ரகசிய அமைப்பை வந்து நீலகண்ட பிரம்மசாரி தொடங்கினார்னா பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கினார். சென்னையில் தொழிற்சங்கத்தை தொடங்குவதில் முன்னோடியாக தெரிந்தவர் யாருன்னா பிபி வாடியா. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யாரு அப்படின்னா ராஜாஜி. யாரு முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கினார் அப்படின்னா யாகூப் ஆசன்கிறவர் தான் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கினார். 1932 ஜனவரி 26 யார் புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் அப்படின்னா ஆரியம் என்று அழைக்கப்பட்ட பஷ்யம். எந்த புரட்சியானது தென்னிந்தியாவில் பல இராணுவ முகாம்களில் ஒழித்ததுன்னா வேலூர் புரட்சி. தேசபிமானி அப்படிங்கிறது வந்து உள்நாட்டு பத்திரிகை தேசபிமானி. மங்கீஸ் தோட்டம் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸோட 3வது மாநாடு நடைபெற்றது. சிதம்பரனார் வந்து காலியா மற்றும் லாவோ அப்படிங்கிற நீராவி கப்பல்களை வாங்கியிருப்பார். ஐரோப்பியர்களுக்கு சொந்தமானதா கோரல் நூற்பாலை. 1904 வந்து பாரத மாதா சங்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். பாரத மாதா சங்கம் தொடங்கப்பட்டது 1904. சிட்னி ரவுலட் அப்படிங்கிறது வந்து 1919ஆம் ஆண்டு புரட்சிகர குற்ற சட்டம் அப்படிங்கிறது வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. 1920 தேர்தலில் வந்து காங்கிரஸ் புறக்கணிக்கும். ரோசாப்புத்துறைனா ஜார்ஜ் ஜோசப். சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து நீல் சிலை வந்து இருக்கும். உதயவனம் அப்படிங்கிறது ஜி. பிரகாச. தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசியவாதிகள் அரசியலமைப்பு முறைகளில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். சரி. இவர்கள் பொதுக்கூட்டங்கள் வந்து வட்டார மொழியில் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது தவறு. வட்டார மொழியில் தான் பேசினாங்க. இவர்கள் அனைவரும் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். சரி. இவர்கள் ஆங்கிலருக்கு எவ்வாறு நம்மை சுரண்டினர் என அம்பலப்படுத்தவில்லை அப்படிங்கிறது தவறு. அப்போ 1, 3 சரி. அதாவது 1919ஆம் ஆண்டு சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் வந்து சர் ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. சரி. இந்த ஆணையத்தில் வந்து வெள்ளையர் மட்டுமே இடம்பெற்றிருந்தார்கள். இந்தியர் ஒருவரும் இடம்பெறவில்லை. சரி. காரணம் மற்றும் கூட்டு இரண்டுமே வந்து சரிதான். 1991 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழ் தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யாருன்னா ஜி. சுப்பிரமணியம்.
தனது எழுத்துக்களின் மூலமாக சென்னை மக்களிடம் தேசியத்தை முன்னெடுத்தவர் யாருன்னா ஜி. சுப்பிரமணியம். வ.உ. சிதம்பரனார் வந்து சுதேசிய நீராவி கப்பல் வந்து டேஸுக்கு இடையே நடைபெற்றுனா தூத்துக்குடி மற்றும் கொழும்புக்கு இடையே வந்து விட்டுட்டு இருந்தாரு. திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வந்து வ.உ.சியுடன் தோள் நின்றவர் யாரு அப்படின்னா சுப்பிரமணிய சிவா தான் வ.உ.சியுடன் தோள் நின்னாரு. நிலையாமை இயக்கத்தின் விளைவாக எந்த ஊர் விவசாயிகள் வந்து வரிகோடா இயக்கத்தை தொடங்கினாங்க அப்படின்னா தஞ்சாவூர் விவசாயிகள் தான் வரிகோடா இயக்கத்தை தொடங்கினாங்க. 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் வந்து யார் உரையாற்றினார் அப்படின்னா காந்தியடிகள் வந்து உரையாற்றினார். 1919 மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் உரையாற்றியவர் யாருன்னா காந்தியடிகள். 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி போட்டியிடாததால் தான் நீதி கட்சி வந்து எளிதாக வெற்றி பெற்றுச்சு. 1929 வந்து லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பதே இலக்கு அப்படிங்கிற தீர்மானிக்கப்பட்டுச்சு. யாரோட ஆட்சியில் பள்ளிகள் வந்து இந்திய மொழியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தன? ராஜாஜி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காவல்துறையினர் கண்களில் படாமல் இருக்க காமராஜர் எந்த ரயில் நிலையத்திலிருந்து இறங்கினார் அப்படின்னா அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து தப்பினார். சென்னை வாசிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் சித்திரவதைக்கு உள்ளாவதை தடுக்க சித்திரவதை ஆணையம் வந்து நிறுவப்பட்டுச்சு. தமிழகத்தின் தேசிய பிரச்சார கருவியாக விளங்கிய பத்திரிகை எது அப்படின்னா இந்து தான். எந்த இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னா சுதேசி இயக்கம். 1908 வந்து ஐரோப்பியருக்கு சொந்தமான எந்த நூற்பாலையில் வ.உ. சிதம்பரனார் வந்து வேலை நிறுத்தத்துக்கு தலைமையேற்றார் அப்படின்னா கோரல் நூற்பாலையில். பாண்டிச்சேரி போராட்டம் 1910 வந்து யாரோட வருகைக்கு பின் தீர்மானது அப்படின்னா அரவிந்த் கோஷோட வருகைக்கு பின் தீர்மானமாகிறது. அரவிந்த் கோஷ் வந்து பாண்டிச்சேரியிலேயே வந்து குடியேறிடுவார். அன்னி பேசன்ட் அம்மையார் இயக்கத்தில் மாணவர்கள் எவ்வாறு குழுக்களாக மாற்றப்பட்டனர்னா சாரணார் குழுக்களாக மாற்றப்பட்டாங்க. ரவுடர் சத்தியாகிரகம் எதிர்ப்பு கூட்ட ஊர்வலங்கள் சென்னையில் எந்த இடத்தில் நடைபெற்றுச்சு அப்படின்னா மெரினா கடற்கரையில் தான் நடைபெற்றுச்சு. 1920 ஏப்ரல் 17 எந்த தலைவர் வந்து தலைமையேற்ற பொதுக்கூட்டங்களில் வந்து கிலாபத் நாளாக கடைபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் மௌலானா சவுகத் அலி தலைமையேற்ற பொதுக்கூட்டத்தில் வந்து கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. டேஸ் என்பவர் மெட்ராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாள் படையை சேர்ந்தவனா ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர் தான் வந்து மெட்ராஸ் காலாள் படையை சேர்ந்தவர் ஜேம்ஸ் நீல். 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் வந்து யாரோட தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா சர் ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. 1932 ஜனவரி 26 பரவலாக டேஸ் என்று அறியப்பட்ட பசியம் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றினார்னா ஆர்யா என்கிற பசியம் அவர் தான் வந்து ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றினார். அடுத்தது இந்திய விடுதலை போராட்டத்தின் பெண்களோட பங்கு. அதில் முக்கியமான இந்திய விடுதலை போராட்டத்தில் பெரும் தலைவர்கள் மட்டுமில்லை பெண்களும் பங்கேற்றாங்க. அவங்கள முக்கியமானவங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேலு நாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்திய முதல் பெண்மணி யார் அப்படின்னா வேலு நாச்சியார் தான். அவரோட தந்தை வந்து ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி தான் வேலு நாச்சியாரோட தந்தை. அவரோட கணவர் யார் அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதன் அவர் தான் வந்து அவரோட கணவர். எந்த போரில் வந்து முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார் அப்படின்னா காளையர் கோயில் போர் ஆங்கிலேயருடன் நடந்த போரில் வந்து கொல்லப்பட்டார். அதன் பிறகு வந்து வேலுநாச்சியார் வந்து திண்டுக்கல் கோட்டை கோபால மன்னர் நாயக்கரின் கீழே 8 ஆண்டுகள் வந்து அவரோட பராமரிப்பில் தான் இருப்பாங்க. வேலுநாச்சியாரோட அமைச்சர் யாருன்னா தாண்டவராயன். தளபதிகள் வந்து பெரிய மருது மற்றும் சின்ன மருது. 8 ஆண்டுகளுக்கு பின்பு யாரிடம் உதவி கேட்குறாங்க அப்படின்னா ஐதர் அலி கிட்ட தான் உதவி கேட்குறாங்க. ஐதர் அலி வந்து 5000 குதிரை படைகளை வந்து சிவகங்கையை மீட்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஐதர் அலி கிட்ட வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசுவாங்கன்னா உருது மொழியில் பேசுவாங்க. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு வந்து குயிலியும் வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க. வேலுநாச்சியாரை வந்து காட்டி கொடுக்காதனால் வந்து கொல்லப்பட்ட பெண் யார் அப்படின்னா உடையாள். குயிலி என்ன செய்வாங்கன்னா தன்னோட உடம்புல தீ வைத்து கொண்டு சிவகங்கை கோட்டையில் உள்ள ஆயுத கிடங்குக்குள்ளே குதித்திருவாங்க. தம் உயிரை கொடுத்து நாட்டை மீட்ட உதவியவ யார் அப்படின்னா குயிலி தான் வந்து வீர சாகசம் செஞ்சுருக்காங்க. வேலுநாச்சியாரோட காலம் 1730 to 1796. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு வந்து 1780 வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்பாங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த வீர பெண்மணி யார் அப்படின்னா வேலுநாச்சியார் தான். அடுத்தது கடலூர் அஞ்சலை அம்மாள்.
இவங்க வந்து கடலூர் மாவட்டத்தில் முதுநகரில் பிறந்தாங்க. 1921 காந்திஜியோட ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று தமது பொது வாழ்க்கையை வந்து தொடங்கினாங்க. சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கேற்றவங்கள முக்கியமானவங்க. சோமராஜுலு அப்படிங்கிற தலைமையில் 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்றுச்சு. அதில் பங்கேற்று இவங்க சிறையும் சென்றாங்க. அவரோட மகள் வந்து சிறுமியர் சிறையில் அடைக்கப்பட்டு 4 ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க கலந்துக்கிட்ட போராட்டத்தில் அடுத்த நாளே அவர் கணவரும் வந்து முருகப்பனும் பங்கேற்று அவரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சிறையிலிருந்து இவங்க பொண்ணை வந்து காந்தியடிகள் கூட்டிகிட்டு போய் அவரோட ஆசிரமத்தில் லீலாவதி அப்படிங்கிற பெயரிட்டு வளர்த்துட்டு வருவார். பேச்சாற்றல் மிக்க அஞ்சலை அம்மாள் வந்து ஊர் ஊராக சென்று மக்களிடையே வந்து விடியலை உணவை வந்து தட்டி எழுப்பியிருக்காங்க. சென்னையில் தடை செய்யப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றதற்காக அஞ்சலை அம்மாளும் அவரோட அழைத்து செய்யப்பட்ட மகளிர் பலரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 1930 சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற உப்பெடுக்கும் போராட்டத்தில் பங்கேற்று 3 மாதம் சிறை தண்டனை பெறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே 31 கடலூரில் நடைபெற்ற உப்பெடுக்கும் போராட்டத்தில் பங்கேற்று 6 மாத சிறை தண்டனையும் பெறாங்க. அவர் கணவருக்கு 6 மாத சிறை தண்டனை வழங்கப்படுது. கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு 9 மாதங்கள் வந்து பெல்லேரி சிறையிலும் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ சிறைகள் அனுபவத்தை வந்து பெற்றிருக்காங்க பாருங்க அஞ்சலி அம்மாள். 1936 தென் ஆற்காடு ஜில்லா கவுன்சிலர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1937-46 தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1940 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் 40 தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கண்ணூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. 1941 தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே 18 மாதங்கள் வந்து வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களை வந்து காந்தியடிகள் வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. தென்னாட்டின் ஜான்சி ராணி யாரு அப்படின்னு பார்த்தா அஞ்சலை அம்மாள் தான் தென்னாட்டின் ஜான்சி ராணி, கடலூர் அஞ்சலை அம்மாள். அடுத்தது அம்புஜத்தம்மாள். 1899 ஆண்டு பிறந்திருக்காரு. அன்னை கஸ்தூரிபாவின் எளிமையான தோட்டத்தினால் கவரப்பட்டு இவரும் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தார். எளிமையாகவும் வாழ்ந்தார். பாரதியார் பாடல்களில் வந்து விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அம்புஜத்தம்மாள். பாரதியார் பாடல்களை பாடி விடுதலை உணர்வு ஊட்டியவர் யாருன்னா அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் வந்து தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுகிறார். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள் தான். தன் தந்தையோட பெயரோட சேர்த்து காந்தி பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை வந்து செயல்படுத்திட்டு வந்தார். தம் 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலை வந்து அம்புஜத்தம்மாள் வந்து எழுதியிருக்காங்க. 1964 வந்து இவருக்கு தாமரை விருது வழங்கப்பட்டு இருக்கு. வைமு கோதைநாயகி அம்மாள், ருக்குமணி லட்சுமிபதி முதலியோரோட நட்பு பாராட்டியிருந்தாங்க. பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க முதன்மையானவங்க அம்புஜத்தம்மாள். அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். டாக்டர் முத்துலட்சுமி வந்து ஜூலை 30, 1886 புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தாங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். 1946 ஆண்டு புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்கினாங்க. இவங்களோட சீரிய முயற்சியால் சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் இந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் காணப்பட்ட தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக தனது வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணித்தவர். 1929 நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சட்டமன்ற மேலவை உறுப்பினராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. தந்தை பெரியார், கல்யாண சுந்தரனார் போன்றவர்கள் கருத்தை தீவிரமாக ஆதரித்தவர். இது நீதி கட்சி அரசாங்கம் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவங்களே வந்து முத்துலட்சுமி அம்மையார் தான். சட்டமன்றத்தில் தீர்மானத்தை முன்மொழிந்தவங்க வந்து இவங்க தான். 1930 வந்து பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு நடந்துருச்சு. அந்த மாநாட்டில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. 1933 1947 வரைக்கும் 2 வருஷங்களை தவிர மீதி அனைத்து வருடங்களுமே வந்து இந்திய மாத சங்கத்தின் தலைவியாக இருந்தது யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் தான். ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் அவ்வை இல்லம் என்ற இல்லத்தை வந்து சாந்தோமில் நிறுவியிருக்காங்க. தற்போது அது அடையாறில் செயல்பட்டு வருது. 1968 ஆண்டு தமது 82வது வயதில் காலமானாங்க முத்துலட்சுமி அம்மையார். அவர் நினைவாகத்தான் மகப்பேறு உதவி திட்டம் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு உதவி திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து வழங்கிட்டு வராங்க. அடுத்து டாக்டர் தருமம்பாள்.
டாக்டர் தர்மம்மாள் வந்து சமூக சேவையில் வந்து அதிக ஈடுபாடு கொண்டவர். சித்த மருத்துவம் பயின்றத வந்து சித்த மருத்துவமனையும் தொடங்கி நடத்திட்டு வந்திருக்காங்க. தந்தை பெரியாரோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இவங்க வந்து விதவை மறுமணம், கலப்பு திருமணம், பெண் கல்வி போன்ற கருத்துக்களுக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டுட்டு வந்தாங்க. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் இசை வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு ஆற்றினாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறை சென்றவங்க. தர்மம்மாள் வந்து 1940ஆம் ஆண்டு வரை சமுதாயத்தில் தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து மற்ற ஆசிரியர்கள் போய் சரிசமமான ஊதியம் கிடைக்கவே இல்லை, தாழ்வாக நடத்தப்பட்டாங்க. இதை கண்டிக்கிற விதமாக வந்து இலவு வார போராட்டத்தை வந்து தொடங்கினாங்க. இதன் விளைவாக என்ன நடக்குன்னா, அப்போதைய கல்வி அமைச்சர் வந்து அவினாசி லிங்கம் வந்து பிற ஆசிரியர்களுக்கு இணையாக தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாருங்க. சென்னை மாணவர் மன்ற தலைவராக வந்து 10 ஆண்டுகள் வந்து தர்மம்மாள் வந்து பணியாற்றியிருப்பாங்க. தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆற்றிய சேவைகளுக்காக வீரத்தமிழ் அன்னை அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டுச்சு. வீரத்தமிழ் அன்னை பட்டம் பெற்றவர் யாருன்னா டாக்டர் தர்மம்மாள். தர்மம்மாள் வந்து ஈவேரா ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தையும், எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு எழிலிசை மன்னன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாரு. நீலாம்பிகை அம்மையாரும் தர்மம்மாளும் இணைந்துதான் ஈவேரா ராமசாமி அவர்களுக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாங்க பெண்கள் மாநாட்டில். தனது 69வது வயதில் 1959வது ஆண்டிலேயே வந்து தர்மம்மாள் வந்து காலமாயிடுறாங்க. அடுத்தது முக்கியமான ஆளுமை மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1883ஆம் ஆண்டு திருவாரூரில் பிறந்தார். மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள மூவாலூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவங்க தான் ராமாமிர்தம் அம்மையார். தம் குல பெண்கள் வந்து தாழ்ந்த நிலையில் இருப்பதை வந்து பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுவதை வந்து அவர் விடுதலைக்காக தனது வாழ்நாளையும் அர்ப்பணித்தவங்க யாரு அப்படின்னா மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார். காங்கிரஸ் கட்சியில் வந்து தன்னை இணைத்து கொண்டு பின்பு பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. பெண்களின் அடக்குமுறைக்கும் கைம்பெண் நோன்பு, பாலிய விவாகம், தேவதாசி முறை, தீண்டாமை, பல கொடுமைகளுக்கு எதிராக ராமாமிர்தம் அம்மையார் வந்து போராடி இருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரோட நல்ல நட்பு கொண்டிருந்ததுனால தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு முத்துலட்சுமி அம்மையாருக்கு உறுதுணையாக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து உறுதுணையாக இருந்தவங்க யாரு அப்படின்னா ராமாமிர்தம் அம்மையார் தான். 1947ஆம் ஆண்டு தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. 1936 தன்னுடைய சுயதரிதை நூறான தாசிகளின் மோச வலை அல்லது மதிகெட்ட மைனர் என்ற புத்தகத்தை வந்து எழுதினாங்க. ராமாமிர்தம் அம்மையாரோட சுயசரிதை நூல் என்ன அப்படின்னா தாசிகளின் மோச வலை அல்லது மதிகெட்ட மைனர். மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு வழங்கிட்டு வந்தது. தற்போது அது வந்து புதுவை பெண் திட்டமாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அறிஞர் அண்ணா அவர்களால் வந்து தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு புகழப்பட்டவங்க யாருன்னா மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையாரை வந்து தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு புகழ்ந்தவர் யாரு அப்படின்னு கேட்டால் அறிஞர் அண்ணா. இவங்க இறந்த ஆண்டு 1962 இறக்குறாங்க. அடுத்தது நாகம்மையார். 13 வயதிலேயே ஏவாராவை மணக்கிறாங்க. 1921 நடைபெற்ற கள்ளுக்கடை மறியல் போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம் எல்லாத்துலேயுமே வந்து பெரியாரோட இவங்க கலந்துக்குவாங்க. பெரியாருடன் சேர்ந்து வைக்கம் சென்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் வந்து அவங்க போராடி இருக்காங்க. குடியரசு நாளிதழின் நிறுவன அதிகாரியாகவும் வந்து இவங்க பணியாற்றியிருக்காங்க. 1925 நவம்பர் 19 வந்து வைக்கம் போராட்டத்தின் வெற்றி கொண்டாட்டத்தில் தான் திருவிக வந்து பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து வழங்குவாங்க. தமிழ்நாடு அரசு நாகம்மை அவர்களின் புகழ்பெற்ற சேவைக்காக சென்னையில் ஒரு இடத்திற்கு நாகம்மை பெயரை சூட்டியிருக்காங்க. 1989ஆம் ஆண்டு தமிழக அரசு EVRS நாகம்மையார் நினைவு மகளிர் இலவச இளங்கலை கல்வியை வந்து தொடங்கி வழங்கிட்டு வராங்க இவங்க பேரில். அடுத்தது VM கோதை நாயகி அம்மாள். இவங்க 1901 டிசம்பர் 1 பிறக்கிறாங்க. சிறு வயதில் 5 வயதிலேயே திருமணம் நடைபெற்றுச்சு. பாலிய விவாகம். இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் நண்பர்களுடைய உதவியுடன் தான் இந்திர மோகனா அப்படிங்கிற நாடகத்தை வந்து வெளியிட்டாங்க. பின்பு தமிழ் கற்று பல கதைகளை வந்து இயற்றியிருக்காங்க. ஜெகன்மோகினி அப்படிங்கிற பத்திரிகையை வந்து நடத்திட்டு வந்தாங்க. தனது பத்திரிகையில் வந்து காந்திய கொள்கையை வந்து எழுதிட்டு வந்தாங்க. வைதேகி அப்படிங்கிற விபச்சார பெண்களோட வாழ்க்கையை வந்து ஒரு நாவலாக வெளியிட்டாங்க. இவங்களோட முக்கியமான நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா
இந்திரமேகனா அப்படிங்கிற ஒரு நாடகத்தையும், ஜெகன்மோகினி அப்படிங்கிற பத்திரிகையை நடத்திட்டு வந்தாங்க. வைதேகி அப்படிங்கிற நாவலையும் வெளியிட்டாங்க. தியாக கொடி, நளின சேகரன் அப்படிங்கிற நூல்கள்லாம் இவை இயற்றிய நூல்கள் தான். மகாத்மா காந்தி சேவா சங்கத்தை வந்து தொடங்கினாங்க. பெண்கள் மேம்பாடு மற்றும் மதுவிலக்கு, தீண்டாமை ஒழிப்பு போன்ற காரணங்களுக்கெல்லாம் இவங்க போராடிட்டு இருந்தாங்க. நாவல் ராணி என்றும் கதா மோகினி என்று அழைக்கப்பட்டாங்க. பிப்ரவரி 20, 1960 வந்து கோதை நாயகி அம்மா வந்து இறந்துடுறாங்க. அடுத்தது சுபலட்சுமி. சுபலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து 1886ஆம் ஆண்டில் பிறந்திருக்காங்க. 1911 ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க. 1912ஆம் ஆண்டில் சென்னையில் 5 முதல் 15 வரையிலான 22,000 விதவைகள் இருந்ததை வந்து இவங்க பார்க்குறாங்க. இவங்க பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க. சென்னை எழும்பூரில் ஸ்ரீ சாரதா இயக்க சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து தொடங்குறாங்க. எதற்காக அப்படின்னா விதவைகள் வந்து சேவை செய்வதற்காக, விதவைகளுக்கு சேவை செய்வதற்காக ஸ்ரீ சாரதா இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து லட்சுமி தொடங்குறாங்க. 19 டிசம்பர் 1922 முதல் லேடி லிவிங்ஸ்டன் பள்ளியும் பெயரால் தொடங்குறாங்க. டிசம்பர் 1922லேருந்து லேடி லிவிங்ஸ்டன் பள்ளியை வந்து தொடங்கி செயல்படுத்திட்டு வராங்க. செண்பகராமன் இவங்க வந்து திருவந்தராகூர் அரசில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்தவர். பாரத மாதா வாலிபர் சங்கத்தை வந்து உருவாக்கினார். இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லட்சுமி பாயை வந்து 1931 திருமணம் செய்கிறாங்க. ஜெர்மனி படையில் சேர்ந்து முதல் உலக போரில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராடியவங்க தான் யார் அப்படின்னா செண்பகராமன். தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல் சுரு சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா பத்மாசானி அம்மாள். 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க தான் பத்மாசானி அம்மையார் அப்படிங்கிறவங்க. ருக்குமணி லட்சுமிபதி வந்து வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டப்பட்ட பெண்மணி. இவர் சட்டமறுப்பு போராட்டத்திலும் கலந்து கொண்டாங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்ட பெண்மணி இவங்க தான். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதற்கான தண்டனை தொகை அபராதம் கட்டியவங்க யார் அப்படின்னா ருக்குமணி லட்சுமிபதி தான். முதல் பெண் அபராதம் கட்டின முதல் பெண் யார் அப்படின்னா ருக்குமணி லட்சுமிபதி தான். ராஜாஜியோட மந்திரி சபையில் வந்து துணை சபாநாயகராக இருக்கிறாங்க. 1926 பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் வந்து இந்திய பிரதிநிதியாக வந்து கலந்து கொள்கிறாங்க. அம்மு சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க வந்து அரசியல் அமைப்பு சபை அப்படிங்கிற இயக்கத்தில் இருந்தவங்க. ருக்குமணி லட்சுமிபதி வந்து இளைஞர் கூட்டணி இயக்கத்தில் இருந்திருக்காங்க. கிருஷ்ணம்மாள் ஜெயநாதன் அப்படிங்கிற பூதான இயக்கம். அஞ்சலி அம்மாள் வந்து நீல் சிலை சத்தியாகிரகத்தில் பங்கேற்றிருக்காங்க. மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்குமணி லட்சுமிபதி தான். மெட்ராஸ் மாகாணத்தில் சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி. தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்குமதி லட்சுமிபதி தான். தமிழ்நாட்டின் மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி ருக்குமணி லட்சுமிபதி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்த இயக்கங்களை பற்றியும் திராவிட இயக்கங்களை பற்றியும் பார்க்கலாம்.